ஃபைனலி ரோக்கோ ஒரு பிக் பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்ம டீம் இந்தியாவுக்கு வந்து ஒரு வின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஒயிட் வாஷிங் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஓவரால் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 168 பார்ட்னர்ஷிப். தட்ஸ் அ ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ரோஹித் சர்மா டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பார்த்தீங்கன்னா அவரோட 33rd ODI செஞ்சுரி வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 இன்டர்நேஷனல் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. தட்ஸ் அ கிரேட் மைல் ஸ்டோன் ஃப்ரம் ரோஹித் சர்மா. தென் விராட் கோலி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 0ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் வந்து ஒரு சாலிட் 50 வந்து அடிச்சிருந்தாரு. அந்த ஒரு ரன் மிஷின் அதுக்கான ஒரு அடையாளத்தை வந்து காமிச்சிருந்தாரு. தட்ஸ் அ கிரேட் பேட்டிங் ஃப்ரம் விராட். தென் ஹர்ஷித் ராணா அவரும் இந்த பர்டிகுலர் கேமில் சூப்பராக வந்து போலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் லைன் அண்ட் லென்த்லாமும் நல்லா இருந்தது. ஹோப் அது கண்டினியூ ஆச்சுன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். ஆஸ்திரேலியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேட் ரென்ஷா நல்ல ஒரு சாலிட் 50 வந்து அடிச்சிருந்தாரு. அவரோட ஸ்பாட் டீம் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் ஓடிஐஸில் அவர் இன்னும் சூப்பராக பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ODI, செகண்ட் ODI, தென் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச தேர்ட் ODI இதோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு லாங் வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள்.